கர்ப்பிணிகள் நாவல் பழம் சாப்பிட்டால் வயிற்றில் உள்ள குழந்தை கருப்பாக பிறக்கும் என்பதும், குங்குமமோ சாப்பிட்டால் சிவப்பாக பிறக்கும் என்பதும் மூடநம்பிக்கையே. தோலின் நிறத்தை நிர்ணயிப்பவை மெலனின் எனப்படும் நிறமிகளே. கர்ப்பிணிகள் இரும்புச்சத்து மாத்திரை சாப்பிட்டால் உடல் லேசாக கருத்து பிறகு பழைய நிறத்துக்கு வந்துவிடும். இதை வைத்தே குழந்தைகளும் கருப்பாக பிறக்கும் என்று சிலர் பயப்படுவார்கள். அது தேவையற்றது. கர்ப்பிணி பெண்கள் காலையில் சீக்கிரம் சாப்பிட வேண்டும். இதனால் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவு குறையாமல் இருக்கும். அடிக்கடி மயக்கமும் வராது. வயிற்றில் குழந்தை வளர வளர குடல் ஒரு பக்கம் தள்ளும். அப்போது அதிகமாக சாப்பிட முடியாது. சீக்கிரமும் பசிக்காது. அந்த நேரங்களில் ஜூஸ், முளைக்கட்டிய தானியங்கள் போன்றவற்றை பல வேளைகளாக பிரித்து சாப்பிட வேண்டும். பிரசவ காலத்துக்கு பின் வயிற்று தசைகள் வலுப்பெற உடற்பயிற்சிகள் செய்ய வேண்டும். கர்ப்பிணிகளின் உடலுக்கு இயற்கையான குளிர்ச்சியை தருகிறது வாழைப்பழம். உடல் காரணங்களால் மட்டுமல்ல, உணர்ச்சி வசப்படுவதாலும் உடலை பாதிக்கும் சூட்டை வாழைப்பழம் நீக்குகிறது. தாய்லாந்தில் தாயாக போகிறவரின் தினசரி உணவில் வாழை ரெசிபிகள் விதவிதமாக இருக்கும். கர்ப்ப காலத்தில் சிலருக்கு கால்கள் வீங்குவது வழக்கமான ஒன்று. அதிகமாக தண்ணீர் குடிப்பதால் தான் இப்படி என்று சொல்வது தவறு. கர்ப்ப காலத்தில் மலச்சிக்கல் பிரச்சனை வரும். அதை தவிர்க்க அதிகமாக தண்ணீர் குடிக்க வேண்டும். பிரசவம் முடிந்த சில நாட்களில் வயிறு சுருங்க வேண்டும் என்பதற்காக பெரிய துணியை வயிற்றில் கட்டி விடுவார்கள். அது தவறு. இதனால் கருப்பை கீழிறங்கி விட வாய்ப்பு உண்டு. இருமல் அல்லது தும்மலின் போது சிலருக்கு சிறுநீர் வெளியாவது காரணம் இதுதான். பிரசவம் முடிந்து 6 வாரம் கழித்து அதற்கான பெல்ட்டை அணியலாம். தைராய்டு, சுகர் போன்ற பிரச்சனை உள்ள பெண்கள் கர்ப்ப காலத்தில் அதற்கான மருந்துகளை கட்டாயம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அது குழந்தையை பாதிக்காது. பிறந்த குழந்தைகளுக்கு பழைய துணியை முதலில் அணிவிப்பது சம்பிரதாயமாக இருக்கிறது. நீண்ட நாள் பெட்டியில் வைத்திருந்த துணியை அப்படியே எடுத்து போடக்கூடாது. அதில் தொற்று கிருமிகள் இருக்கலாம். துவைத்து காய வைத்த பிறகே அணிவிக்க வேண்டும். சில கிராமங்களில் பிறந்த குழந்தையின் நாக்கில் தேன், சர்க்கரை, கழுதைப்பால் போன்றவற்றை தடவும் பழக்கம் உள்ளது. நாள்பட்ட தேனாக இருந்தால் அதில் இருக்கும் ஒரு வகை நச்சுக்கிருமி இளம்பிள்ளை வாதத்தை கூட கொண்டு வரக்கூடும். வாழைப்பழத்தில் இருக்கும் பொட்டாசியம் குழந்தைகளின் மூளைத்திறனை தூண்டுகிறது. குழந்தைகள் விளையாட செல்வதற்கு முன்பு நிறைய தண்ணீர் குடிக்க வேண்டும். விளையாடும் போது வியர்வையாக வெளியேறும் நீரை அது ஈடு செய்யும். This video is sponsored by BuyMote shopping app. BuyMote e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. Click below link and install the application.